மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தென் மாவட்டங்களில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதன்படி மதுரை, திருச்சி, விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர்கள் நியமிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்ய பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். மதுரை, திருச்சி, விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் முதல்வர்கள் நியமனம் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் ஏற்கனவே அரசு கல்லூரிக்கான முதல்வர்கள் யார் என தீர்மானித்து வைத்திருப்பீர்கள், அவர்களை விரைந்து நியமனப்படுத்துவதில் காலதாமதம் ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தென் மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள டீன் பணியிடங்களை விரைவாக நிரப்ப வேண்டும். அந்த நடவடிக்கையை நீதிமன்றம் முழுமையாக கண்காணிக்கும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பதில் அறிக்கையை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த வெரோனிகா மேரி தாக்கல் செய்த மனுவில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதியுடன் ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது மூத்த பேராசிரியர்கள் மருத்துவமனையின் பொறுப்பு முதல்வர்களாக பதவி வகித்து வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் தமிழகத்தில் 2வது பெரிய அரசு மருத்துவக் கல்லூரி மனையாக ராஜாஜி மருத்துவமனை இயங்கி வருகிறது. நாள்தோறும் 10,000 நோயாளிகளும் 3000 உள்நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகே 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவமனை கட்டுமான பணியும் மெதுவாக நடைபெற்று வருகிறது. ராஜாஜி மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவ மையம் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். வாகன போக்குவரத்து வசதி, அறுவை சிகிச்சைகளில் தாமதம், அதிக அளவில் கூட்டம் போன்றவற்றை சமாளிக்க முதல்வர்கள் நியமிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் மதுரை உட்பட காலியாக உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவர் பணியிடங்களை நிரப்ப உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி முன்பாக விசாரணைக்கு வந்தது. இது குறித்து தமிழக சுகாதாரத்துறை தரப்பில் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. காலியாக உள்ள டீன் யார் என்ற முடிவு செய்து வைத்திருப்பீர்கள், அதை நடைமுறைப்படுத்துவதில் காலம் செய்ய வேண்டாம். எனவே விரைந்து காலியாக உள்ள அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கான டீன் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.